இப்பதான் வந்து இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆன மாரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 96 எபிசோட்ஸ் வந்துச்சா அப்படிங்கிற மாரி ஒரு செம்ம ஷாக் ஃபீலிங் வந்துச்சுங்க. அப்படின்னா அடுத்த வாரம் உங்களுக்கு 100 எபிசோட்ஸ் வந்துரும். அதோட இது முடிய போது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிடபிள்யூசி செட் இருக்கு தெரியுமா? அத இவ்வளவு சீரியஸா வந்து இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ போன வாரம் எங்க முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ஷெஃப்க்கு வந்து நம்ம வெற்றி உள்ள அட்மிட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம துரை வந்து சும்மா மாஸ் என்ட்ரி ஒண்ணு குடுத்து, அதுக்கப்புறம் அவர வந்து உள்ள எடுத்துப்பாங்க தெரியுமா? ஸோ மாஸ் என்ட்ரி மாரி இந்த வாட்டி துரை வந்து மாஸ் எக்ஸிட் ஒண்ணு குடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, அவர்ட்ட போயிட்டு நீங்களும் உள்ள வாங்க அப்படின்னா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னுவாரு. சரி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம வெற்றி போறப்போ, "சீ சீ எந்திரி நீ ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு வா உன் வாழ்க்கையே மாறிடும்" அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு ஆட்டோல ஏறி அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. ஸோ இந்த துரை அப்படிங்கிற கேரக்டரைசேஷனுக்கு என்ன மாரி ஆட்டிட்யூட் ஸ்டார்ட்டிங்ல குடுத்தாங்களோ, அத சூப்பரா த்ரூ அவுட் கேரி பண்ணி அவர் கடைசியா கிளம்புற வரைக்கும் கொண்டு போனது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் நம்ம செல்வின் இருக்காரு தெரியுமா? அதாவது ஐஷுவோட எக்ஸ். லாஸ்ட் வீக்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஐஷு கிட்ட திரும்ப பேச வராரு. அண்ட் லாஸ்ட் டைம் அவர் கொடுத்த லுக்கெல்லாம் ஒன்றும் சரியே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக் அந்த க்ளூவை வந்து கொடுக்காம இருந்திருந்தா இந்த வாரம் வந்து நம்ம கொஞ்சம் ஷாக் ஆயிருப்போம். பட் லாஸ்ட் வீக்கே தெரிஞ்சதுனால தெரிஞ்ச விஷயம் தானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அவர் உள்ள வந்துட்டு நான் கூட ஏதோ பெருசா பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டிருக்காரு தெரியுமா? பொசுக்குன்னு எலிமினேட் ஆகி அவர் வெளியே போயிடுறாரு. எதுக்கு இவர் ஐஷு கிட்ட போயிட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாரு? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இப்போ என்னத்த கிழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்தது. இதுல ஐஷு வந்து செல்வன்ட்ட போயிட்டு வந்து சூப்பரா ஒன்று கேட்பாங்க. இப்படிலாம் உனக்கு வின் பண்ணணும்னு என்ன அவசியம்? உனக்கு அசிங்கமா இல்ல? போட்டின்னு வந்துட்டா வின் பண்ணி ஆகணும். எப்படி வின் பண்றோன்றதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் எக்கு கொடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாயின்னு அதை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சீன், அதாவது அவங்க அப்பா சின்ன வயசுல பண்ணி கொடுத்த மாதிரி அப்படி போயிட்டு அப்படி வருவாங்க. ஸோ அதுல வந்து அவர் செலக்ட் ஆயிடுறாரு. அஃப்கோர்ஸ் ஐஷும் செலக்ட் ஆயிருவாங்க. இது இவங்க சொல்லனாலும் நமக்கு தெரியுங்க இதெல்லாம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் இவங்கலாம் போயிருவாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் எப்பவும் போல அந்த த்ரில்லை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக அந்த லிஸ்ட்டை படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி நேம் அப்படியே கடைசியாக சொல்றது, அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐஷுவோட நேம் கடைசியாக சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் ஷெஃபை வந்து கூட்டிட்டு வந்து நீங்க வந்து 2 பேரா சமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு நான் யாரா இவர் கூட்டிட்டு வர போறாரு அப்படின்னு யோசிச்சா சூப்பரா இந்த இடத்துல வேணி என்ட்ரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி வராருங்க. அது இந்த விக்கியை வந்து எப்பா எவ்வளோ டிரான்சேஷன் காட்டுறாங்க. அவரை வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வெறுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரியான வேலை அவர் பண்ணுவாரு. ஆனா இமீடியட்டா பாத்தீங்கன்னா அப்படியே பரிதாபமா இருக்கும் அவரை பாக்குறதுக்கு. ஏன்னா அவர் ரிக்ரெட் பண்ணுவாரு, சோகமாயிருவாரு. அதுவும் இந்த வேணி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே நம்ம விக்கி வந்து டோட்டலி ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருவார்ல. ஸோ இப்போ அப்படிதான் இருக்காரு. ஸோ அதை காட்டுவாங்க. பட் அந்த சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த அந்த பெண்டன்ட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி. அதுவும் இல்லாம இப்ப வேணி தானே வராங்க உள்ள. ஸோ அவங்கள பாப்பாரு. ஆனா வந்து அவங்க 2 பேரும் வந்து பேசிக்க மாட்டாங்க. ஆனா அதுல வந்து ஒரு மொமெண்ட் ஒன்று வரும். ஸோ ஐஷுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறதுக்காக நம்ம விக்கி போவாரு. கரெக்டா வேணியும் போவாங்க. அவங்களும் அதுக்கு தான் தேடுறாங்க. அங்க இல்ல அப்படின்னோடனே இவர் எடுத்ததை கொடுப்பாரு. அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. இவர் திரும்ப உள்ளே வச்சுட்டு வந்துருவாரு. அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுற மாதிரி ஒரு சீன் அவங்களுக்குள்ள வரும். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டும் வந்து ஒரு வாட்டி பேசிட்டு திரும்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் ஒரு வாட்டியும் திருந்தணும் தான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். ஸோ நெடுமாறன் அவர் சொன்னதை நான் செஞ்சேன் அவ்வளவுதான். பட் நான் பண்ண தப்பு என்னன்னா உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பவும் போல வந்து திரும்பவும் கன்வின்ஸ் பண்ற அந்த மோடுக்கு தான் வந்து போயிருக்காரு. இந்த ரவுண்ட்ல வந்து இப்போ அவங்க வின் பண்ணிடுறாங்க. ஐஷுவும் சரி வெற்றியும் சரி எல்லாமே வின் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம நெடுமாறன் வந்து செம கோவமா வந்து விக்கியை பிடிச்சி கத்திட்டு இருப்பாரு. யூஸ்லெஸ், நீ வந்து ஸ்டூபிட் இடியட், உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா, எதுக்கு அப்படின்னு அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து வச்சுட்டு போயிருவார்ல. ஸோ நம்ம விக்கி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நச்சுன்னு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுப்பாரு. நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ஐஷுவை ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னீங்களா, நான் பண்ணிட்டேன். ஆனா நீங்க வெற்றியை தோக்கடிக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல அந்த செல்வினுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வந்து ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வெஜிடபிள் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேடா என்னமோ பெருசா நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா தெரிஞ்ச விஷயம் தாங்க. வெற்றியை சூஸ் பண்ணுவாரு, ஐஷுவை சூஸ் பண்ணுவாரு, ஒரு வாழைப்பூ கொடுக்குறாரு. அங்க ஒரு டிராமா ஒன்று வச்சிருப்பாங்க. என்ன நம்ம ஐஷு பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு பேனிக் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம வெற்றி வந்து அவரோட ஸ்டேஷன்ல இருந்து இங்க போய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவர் வந்து குக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து டைம்டு டாஸ்க் இல்லையா. ஸோ அந்த டைம்ல இவர் இங்க போய் பண்ணிட்டு வர மாதிரிலாம் காட்டி ஸோ நடுவில் அந்த ஒரு எமோஷன் அண்ட் ஐஷு அண்ட் வெற்றி பிளஸ் வெற்றி ஆஸ் அ பர்சனாவே அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஐஷு இல்லாம வேணி இருந்தா இல்ல ஈவன் விக்கியே இருந்தா கூட இவ்வளவு ஏன் நெடுமாறனே இருந்தா கூட வந்து கண்டிப்பா வெற்றி போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ வெற்றி அந்த மாதிரி பர்சன் தான் இல்லையா. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஐஷு வெற்றி எல்லாம் வின் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க என்ன அப்படின்னா நம்ம செல்வின் வந்து எலிமினேட் ஆயிடுறாரு.
பண்ணிடுறாரு. ஏன்னா இவருக்கு தான் அட்வான்டேஜே வந்திருக்கு. இவங்களுக்கு டஃப்பான விஷயங்களா குடுத்துட்டு கடைசியில அவரு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்றத பார்த்தே வந்து சொதப்பிட்டு போயிருவாரு. பட் சார் அப்பவும் வந்து ஒரு வேல பார்ப்பாரு. என்ன அப்டின்னா, கடைசியா வெற்றி கிட்ட போயிட்டு, "நீ என்ன வெற்றி பண்ணிட்டு இருக்க? எனக்கு புரியல. அவ ஜெயிச்சா உனக்கு வந்து சந்தோஷமா இருக்கா? இப்ப ஃபினாலேக்கு நீங்க வந்து போயிட்டீங்க. 2 பேர்ல ஒருத்தர் தான் வின் பண்ணணும். என்ன பண்ண போற? யோசி, யோசி, யோசி" அப்படிங்கிற மாரி வந்து அவர் மண்டையில எதையோ ஏத்தி விட்டு போயிடுறாரு. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா நம்ம ஆர்ஆர் ரிசார்ட்ட கண்ல காட்டுவாங்க. அங்க யார் அப்படின்னா நம்ம ராஜன் அண்ட் ரகு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபுல் லாஸ்ல போயிட்டு இருக்க நம்ம நெடுமாறன் பார்த்தீங்கன்னா, அவர் பேர மறந்துட்டேங்க. எது சார்ல்ஸா, சார்லியா எவரோ ஒருத்தரு. ஸோ அவர்ட்ட போயிட்டு நீங்க வந்து அந்த ரெசார்ட் வந்து டோட்டல் லாஸ்ல போறப்போ நீங்க ஃபுல் ஷேர்ஸ் வாங்கிருங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்ற மாரி ஒரு டீல் பேசியிருப்பாரு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ ராஜன் வந்து சொல்றாரு, இந்த மாரி வந்து இவ்ளோ ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ, ஐய்யயோ! அப்ப அவங்க கிட்ட வந்து கண்ட்ரோல் போயிருமே! அப்ப என்னோட சொத்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு, நீ எவ்ளோ ஷேர்ஸ் வாங்க முடியுமோ வாங்கிரு அப்படிங்கிற மாரி நம்ம ரகு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஸ்டில் நமக்கு தெரியுங்க என்ன நடக்கும்னு. என்னன்னா எப்படியாவது நம்ம வெற்றி வந்து அந்த காம்படிஷன வந்து வின் பண்ணிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து திரும்ப இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அத வந்து காப்பாத்திருவாங்க. அப்படிதான் முடிப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அடுத்த வாரமே வந்து நமக்கு அது எல்லாமே தெரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் 4 எபிசோடு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டார் ஷெஃப் ஃபார்மேட்ல போனது உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இல்ல இது ரொம்ப போரிங்கா போச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.